not afraid. God is with you, always His words to you. Stand true throughout your days if you will trust in Him. He'll be your faithful friend, and He will lead you on to the end. Jesus, love divine, glory to His name. Yesterday, today, forever, He's the same. Those who love Him, come what may, they will shine as the day. They will reign forever, glory to His name. When you are weak and you can walk no more, believe in Him. He will your life restore. He'll make you walk again. He's God omnipotent. They who are strong in Him never faint. Jesus, love divine, glory to His name. Yesterday, today, forever, He's the same. Those who love Him, come what may, they will shine as the day. They will reign forever, glory to His name. Never despair when there is none to care. The Lord is there. Heal every burden bear. Jesus, your El Shaddai, beckons you to His side. He's there to comfort you and to guide. Jesus, love divine, glory to His name. Yesterday, today, forever, He's the same. Those who love Him, come what may, they will shine as the day. They will reign forever, glory to His name. Follow His steps, walk in humility. நன்றி துதி ஸ்தோத்திரம் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே ஞான ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாங்கள் பிரதிஷ்டை செய்வோம், நாசனம் கொடுப்போம். அதுவரை பிள்ளையை உங்களுடைய மங்கையிலே சேர்த்துக்கொள்ளுடைய நாங்கள் இந்த சிறப்பான நாளில் தந்தி இந்த நாளைக்காக நாங்கள் கொரோனா செய்திலே இருக்கிறோம். அதுவரை எங்களுக்கு பாப்பாவை உங்கள் கையிலே ஏந்தி கொண்டு ஆசீர்வதித்து நாங்கள் அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்திக்கும் திறன்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவரை தொடர்ந்து இந்த குடும்பத்தை அந்த கைகளிலே நாங்கள் வைக்கிறோம். அதுவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். அதுவரை ஒவ்வொரு நாளும் நீ கரம் பிடித்தவர்களை வழிநடத்தும், வேலி அழைத்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்திலே உங்களுடைய ஆசீர்வாதமான சந்தோஷத்தை கொடுக்குற, சமாதானத்தை கொடுக்குற உங்களுடைய அன்பின் பிரசன்னம் அந்த குடும்பத்தோடு தொடர்ந்து இருப்பதாக. அப்பா சுவாமிக்கு இந்த நேரத்தில் கூட உங்களுடைய அன்பின் கருத்திலே நாங்கள் வைக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு வேண்டும். அது நல்ல ஒரு ஒரு ஃபெலோஷிப் நீர் எங்களுக்கு தங்கி நாங்கள் அதற்காக நாங்கள் வந்து சேர்க்கிறோம். அதற்கு எங்கள் எல்லாரையும் ஒவ்வொருடைய தனித்தனியே ஆகவே ஆசீர்வதியும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மிதமான நேரத்தை நீர் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து நாங்கள் உமக்குள் இந்த நேரத்தை சந்தோஷமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்படி நீர் எங்களுக்கு வைத்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை தான் அந்த விற்பனைகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்களுடைய பிரசன்னமே எங்களுக்கு வேண்டும். கர்த்தாவை அவற்றோடு பார்த்து வைக்கிறோம். மிதமான நேரத்திலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும். குழந்தையுடைய கருத்தை ஏந்தி மிக ஆழமாக நீர் ஆசீர்வதிக்கும். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையை வளர்த்துத்தான் தேவ கிருபையில் மனுஷன் தயவில் பிள்ளையை வளர்த்துத்தான். நான் அவற்றோட பார்த்து படிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
and wait for the Lord to wait. Song sheet we'll sing the Tamil song first. Tamil song. I want Suna, Julika, Jenny in front. சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீட்டிருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை கழித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் ஒளி முக வாசலில் சத்துக்களோடு பேசுவார்கள். ஆமென். அவங்க வீட்டில் ஆரம்பித்த அந்த ஊழியம் வந்து 1993 அவங்க உலக பெண்கள் ஐக்கிய ஜபக்குழு அப்படின்னு ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 30 வருஷம் அவங்க கடந்து வந்துருக்கிறாங்க. அவங்க நிறைய ஊழியம் செய்கிறாங்க. கிராம பகுதியில் போய் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. ஆலயம் இல்லாத கிராமங்களில், ஆலயம் இல்லாத இடங்களெல்லாம் போய் ஆலயங்கள் கட்டி அங்கே வந்து அநேக ஜனங்கள் அந்த ஆலயத்தில் வந்து பங்கு பெற்று கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாக வழி நடத்துகிறாங்க. நிறைய ஏழைகளுக்கு உதவுறாங்க. இலவச மருத்துவ முகாம் அதெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. மருத்துவ ஊழியம் செய்கிறாங்க. அநேக ஏழை பிள்ளைகள் படிக்க உதவி செய்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறி வர்றதுக்கு அவங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேறி வர்றதுக்கு அவங்க வழி நடத்துதல் செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கிறாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு பார்க்க அவங்க சின்னதாக இருந்தாலும்
அவங்க ஊழியம் ரொம்ப பெருசு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் ஜான் தாமஸ். அவங்க வந்து சீ ஃபுட்ஸ் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் முழு நேர ஊழியத்தில் வந்து பைபிள் எல்லா இடத்துலையும் பைபிள் விநியோகம் பண்ணுறது. அக்காவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்க ஷலோம் பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க. JLM ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஊழியர்கள் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருக்கிறது அண்ணன் தான். இப்போ அக்காவை நான் வரவேற்கிறேன். இவங்களை வந்து அந்த ரூபவதிய மினிஸ்ட்ரியில் உள்ள சகோதரிகள் எல்லாருமே வந்து அவங்கள சிட்டுக்குருவின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சிட்டுக்குருவி மாதிரி சின்னதாக இருந்தாலும் பறந்து எல்லா இடங்களுக்கும் போய் நிறைய ஊழியம் செய்கிறவங்க. அவங்க நான் இந்த நேரத்தில் இந்த மெசேஜ் கூப்பிடுறதுல கத்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்கிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பு குடும்பத்தினருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான அக்கா எப்பவுமே சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி. அப்புறமா புக்கு கூட ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணனையும் அக்காவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 3 பிள்ளைகள், அவங்களுக்கு ஏற்ற துணைகள், குழந்தை இப்படியெல்லாம் கற்று கொடுத்துருக்குறாருன்னா ஒரு பாக்கியமான நீங்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஐயர் நல்லா பிரசங்கம் பண்ணினார் இல்லையா? 111ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொன்னாங்க. நம்ம வந்து எப்பவுமே இந்த ஞானஸ்தானத்துக்கு 127ஆம் சங்கீதத்தை தான் படிப்பாங்க. அதில் நம்ம 127ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு அருமையான மகனும் 127ஆம் சங்கீதத்தை இங்கே நல்லா அழகாக வாசினாங்க. ஹேனாவுக்கு அதாவது அண்ணா எப்படி அந்த நாட்களில் ஆலயத்துக்கு போயிட்டு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் ஹேனாவும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கை. நம்மளுடைய நினைவுகள் இதில் போட்டுக்கலையா? நம்மளுடைய நினைவுகள் ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய நினைவுகள் கண்டிப்பாக ஹேனா சூசரிக்கிறப்பாக்கு கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. அருமையான அக்கா அண்ணனையும் நான் ரொம்ப வாழ்த்துக்கிறேன். வந்திருக்கிற உற்சார உறவினரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது 127ஆம் சங்கீதத்துக்கு முன்பதாக சிறு ஜபம் பண்ணிக்கலாம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த சங்கீதத்தை நீங்கள் சொல்லித்தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளுங்க. அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாரையில் அதை கட்டுதல்களின் பிரயாசம் இருந்தா. நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா? இன்னைக்கு 14ஆம் தேதி நீதிமொழிகள் வந்து என்னன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தை தான் அதை ஃபர்ஸ்ட் போட்டுது. இப்போ கர்த்தர் வீட்டை கட்டாரையில் அதை கட்டுதல்களின் பிரயாசம் இருந்தா. கர்த்தர் தான் குடும்பத்தை கட்டுறாரு. அதாவது வீடுனா என்னது? வீடு வந்து ஒரு மேஸ்திரியாலையோ அல்லது ஒரு என்ஜினியராலையோ நிறைய செங்கல்னால கட்டப்படும். ஆனா நம்மளுடைய வீடு, குடும்பம் என்ற வீட்டுல வந்து செங்கல் என்னதுன்னா ஆவியின் கனிகள், பொறுமை, அமைதி, சாந்தம், அடக்கம், இப்படிப்பட்ட செங்கலினால் என்ன பண்றாங்க? வீட்டை கட்டுறாங்க. இந்த அருமையான அக்காவும் அண்ணனும் அப்படிப்பட்ட ஒரு செங்கலினால் தான் வீட்டை கட்டி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன் நான், ரொம்ப அழகா பிள்ளைங்க, அண்ணா நீங்களாம் நல்லா சூப்பரா இருக்குங்க, எல்லாம் கர்த்தரோட ஈவுனாங்க. அப்போ கர்த்தரை அவங்க முன்வச்சு இந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தரை முன்வைத்து கெட்டும் போது அந்த வீடு எப்படி இருக்குமா? இன்னைக்கு நம்ம சர்ச்லயும் பாடினாங்களா, கட்டடம் கட்டிடம் சிற்பிகள் நாம். நம்ம எல்லாரும் யாரும் சிற்பிகள். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கற்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு கற்கள். அமைதி, சாந்தம், அடக்கம், இச்சை அடக்கம், ஆவியின் கனிகள் 9 பார்க்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு செங்கல். இந்த செங்கல் வச்சு நம்ம என்ன பண்றோம்? அழகா நம்ம வீட்டை கட்டுறோம். சில நேரம் நம்ம எதிர், அதாவது பைபிள்ல போட்டிருக்கு நீதிமான் இருக்கு, துன்மார்க்கன் இருக்குது. ஆனா துன்மார்க்கனுடைய செங்கல்லாம் எப்படிப்பட்டதுன்னா பெருமை, அகந்த, அப்புறமா வந்து வேண்டாத நினைவுகள், இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த வீடு ஒழுங்காக கட்டப்படவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுல எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு குளிர் வந்தாலும் அது வந்து என்ன எப்படி இருக்குது? அது உடையவே உடையாது. அந்த ஸ்ட்ராங் வீட்டுக்குள்ள சமாதானம் நினைச்சிருக்கோம், அமைதி நினைச்சிருக்கோம், அன்பு நினைத்திருக்கோம். எப்பொழுது சந்தோஷம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. அது இந்த குடும்பத்துல நான் நிறைய இன்னைக்கு பார்த்தேன். உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது இந்த அக்காவுடைய பிரயாசம் எவ்வளவு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நீதிமொழிகள் 14:1 அதெல்லாம் நான் காலையில வாசிக்கும் போது இந்த அருமையான அக்கா தன்னுடைய குடும்பத்தை இவ்வளவு அழகா புத்தியா கட்டி இருக்கிறதுனால அருமையான 3 பிள்ளைகளை அழகா வளர்த்து அவர்களுக்கு துணையை கொடுத்து அவர்கள் மூலமாக செல்வங்களை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த குழந்தை செல்வம்ன்றது ரொம்ப முக்கியமான செல்வம். அந்த குழந்தை செல்வத்துக்கு இன்னைக்கு ஏசுபாக்கு வந்து எப்படி பேர் வச்சாங்க இல்லையா? 8ஆம் நாளே விருத்து சேதனம் பண்ணிட்டு பேர் வச்சாங்க. அதே போல நம்ம என்ன பண்ணணும்? குழந்தை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு அழகான ஒரு பேர் ஹேனா
சூசன் கிருபா. அப்போ பாருங்க என்ன அழகான பேரை கர்த்தர் மூடி சொல்லி இருக்கிறார் அவருக்கு. இப்போ கர்த்தர் வீட்டை கட்டுகிறார்கள், அதை கட்டும் பிரயாசம். நம்ம பிரயாசம்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அவங்க அழகா கையை மேல தூக்கி சொன்னாங்க, அவர்தான் நம்ம வந்து அவர்தான் அவரை நம்ம வந்து மேன்மைப்படுத்தும் போது நம்மளுடைய குடும்பம் அழகாக கட்டப்படும். அடுத்தது கர்த்தர் நகரத்தை காவலார்கள், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. பெரிய ஒரு ஊரு, இந்த ஊரை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய வீட்டை, நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறன்னா இயேசுப்பா. அப்ப நம்மளுக்கு எந்த சோல்ஜரை நம்ம பார்த்துக்கணும்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஆர்மர் ஆஃப் காட், அந்த சோல்ஜர்ஸ் நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம கூடவே இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரு பெரிய கிருபை கட்டளை எடுக்கிறார். நம்மளை சுற்றி நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அருமையான குழந்தைக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, இந்த குட்டி குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம காலையிலே வந்து அந்த பிள்ளைகளை ஏஸ்பட்டு கொடுத்து, ஏஸ்பா உங்களுடைய ஏஞ்சல்ஸை அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வைங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்புறமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு சின்ன ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏஞ்சல்ஸ் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க வச்சு பாதுகாத்துக்கு சொல்லி அவர் கையில கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அழகா வளருவாங்க. அப்போ நம்ம எவ்வளவுதான் அந்த பிள்ளைகளுக்கு சோல்ஜர்ஸோ அல்லது டீச்சர்ஸோ இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் தான் உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும். அந்த உன்னதமானவருடைய மறைவு குழந்தைகளுக்கு நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அதே போல நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை கழித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதான். நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறோம். எழுந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, பைபிள்ல போட்டிருக்கு ஆதாமுக்கு என்ன வேலை போட்டிருக்குது, அவன் பண்படுத்தவும் காக்கவும் போட்டிருக்கு. ஆனா அன்னைக்கு ஆதாம் வந்து ஒன்லி பண்படுத்த செய்தார். ஆனா குடும்பத்தை காக்காதனால அங்க யார் வந்துட்டா, ஒரு உள்ளுக்க பிசாசு வந்துட்டா. அதனால குடும்பம் நொறுக்கப்பட்டது. அதனால ஆதாம் ஆகிய அருமையான குடும்ப தலைவருக்கு என்ன இருக்கணும், எப்பவுமே ஒரு பண்படுத்துற, குடும்பத்துக்கு நல்லா உழைக்கிறாங்க, அதே டைம்ல குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அதெல்லாம் இந்த குடும்பத்துல பாக்குறேன், அழகா பாதுகாக்கிறாங்க, சூப்பரா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணனை வாழ்த்துக்கிறேன். அப்போ ரெண்டு வேலையும் இருக்கணும், பண்படுத்தவும் செய்யணும், பாதுகாக்கவும் செய்யணும். சிலவங்க நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் சில குடும்பம் அவங்க வந்து குடும்பமும் நல்லா இருக்கும், அவங்க பிசினஸும் நல்லா இருக்கும். ரெண்டும் நல்லா இருந்தாதான் ஓட்டங்கள் ரொம்ப சந்தோஷமா ஓட முடியும். அப்புறம் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. காலையில எழுந்து நம்ம நல்லா சாப்பிடுறோம், ஆனா அது ஆரோக்கியமா நல்லா செமிச்சிருது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. சில நேரம் பாருங்க, சிலவங்க மாத்திரையே சாப்பாடு மாதிரியே சாப்பிடுவாங்க, ஆனா அப்படி இல்லாமல் நம்மளுக்கு என்னது நல்ல ஆரோக்கியம் இருக்குது. அதுதான் பெரிய செல்வத்தில் செல்வம் என்னது, நம்மளுடைய ஆரோக்கியம் தான், சுகவாழ்வு தான். அதனால அந்த ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணுமா, அதிகாலை நம்ம எழுந்து கர்த்தரை துதித்து அவர் கொடுக்கிற நல்ல கனிகள், பழங்கள், அப்புறம் இது கீரைகள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அப்பத்தின் சாப்பிடுகிறதுன்னு சொல்றாரு. அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். நம்ம ஜோம் பண்றோம், அப்படியே தூங்குறோம், அப்புறம் விடியக்கால 5 மணிக்கு தான் எழுந்தோம். இடையில என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு சுகமான நித்திரை கொடுக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், நீதிமானுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறாரு. அப்புறமா 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மேல மோட்சத்துல இருந்து இந்த அம்மா அப்பாக்கு நீ போய் பிறந்துரு வீட்டு குழந்தைய அனுப்புறாரு. அனுப்பும் போது அந்த அம்மா அப்பாக்கு இந்த குழந்தை பிறந்து என்னவாகுது, அது ஒரு சுதந்திரமாக அந்த குடும்பத்துல இருக்குது. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிச்சிருவான், ஆனா வந்து குழந்தைய அனுப்புறது மட்டும் யாரு, காடு தான். அதனால அந்த காடை வந்து நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குழந்தையும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட குழந்தை. அப்புறம் வாழ வயதில் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். வாழ வயதில் குமாரர் பாருங்க, இந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் 3 பிள்ளைங்க, வாழ வயது, வாலிப வயசு. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்ப. ஒரு பலவான் கையில ஒரு அம்பு இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த அம்பை வந்து எங்க போய் என்ன செஞ்சுட்டு வரணும் இவர் நினைக்கிறாரோ அதை போய் செஞ்சுட்டு வரணும். இந்த 3 பிள்ளைங்களும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு 3 பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்போ மொத்தம் 6 பேரு, 6 கச்சாடி அவங்க வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த 6 கச்சாடியில என்ன இருக்குது, நல்ல திராட்சை ரசம் நிரம்பி இருக்குது.
அதனால அவங்க என்ன பண்ண சந்தோஷமா எல்லாருக்கும் கொண்டு கொண்டு கொடுக்கலாம். இந்த திராட்சை ரசம் என்னது? நம்மளுடைய ஆவின் கனிகள் தான் திராட்சை ரசம். அப்ப எல்லாத்துட்டையும் அன்பா சந்தோஷமா எல்லாத்துட்டையும் நல்லா அப்படியே உறவாடும் போது அந்த குடும்பம் வந்து எங்க கட்டப்பட்ட குடும்பமாக இருக்குமா? பரலோகத்துல கட்டப்பட்ட குடும்பமாக, பரலோகமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா? அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். இந்த 6 பிள்ளைங்களால இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்பரா துணின்றது என்னது? அந்த அம்புல போட்ட ஒரு பெரிய பேக்கு, அதுக்குள்ள நிரப்பின புருஷன் பாக்கியவானா. இப்ப இவங்க குடும்பத்துக்குள்ள 6 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். இவங்க வந்து எங்கேயும் உட்கார்ந்து பேசலாம். இப்போ யாராச்சும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நன்மையான குடும்பத்தில் நடந்துச்சுன்னா சந்தோஷமா நம்ம போய் நிற்போம். நீதிமான்னா சந்தோஷமா போய் நிற்பாங்க. ஒரு துன்மார்க்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேக்ல போய் உட்கார்ந்துருவாங்க. பாருங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு இருந்ததுனாலதான் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஒளிமுக வாசல்னா என்னதுன்னா முக்கியமான மூப்பர்கள்லாம் உட்கார்ந்து பேசுறதுதான் ஒளிமுக வாசல். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு நாங்க கொடுக்குற வசனம் என்னன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார். அது போல ஹேனா சூசன் கிருபா, இயேசுவானன்ற பேர் அந்த இடத்துல ஹேனா சூசன் கிருபா ஞானத்திலும், ஞானம் நிறைய இருக்கணும். இன்னைக்கு சங்கீதம் 111ஆம் வசனத்துல கடைசி வசனம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது 3 இடத்துல வருது. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஞானம் வரும். ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம எங்க போனாலும் கீழே கூட போட்டுருக்குது, உங்களை கண்காணிப்பு கேமரா கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல ஏசப்போடைய கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்றோம், யார்கிட்ட என்ன பேசுறோம், இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். ஏசப்பா நீங்க எங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்க. பயப்படும் போது ஞானம் வருமா? அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் போது நிறைய செல்வம் வரும். கர்த்தருக்கு பயப்படும் போது நிறைய பாதுகாப்பு வரும். கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தைரியம் வரும். அதனால கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுஷ் நாட்கள் விருத்தி ஆகும். அதனால கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லாம் நடக்கும். ஞானத்திலும் வளர்த்திலும். இப்ப குழந்தை நம்ம வளர்ந்து கொண்டே இருக்குது. சில நேரம் வந்து குழந்தைங்க அப்படியே இருக்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். வளர்த்துதான் நம்மளுக்கு சந்தோஷம். வளர்த்திலும் ஏசப்பா மாதிரி நல்லா வளருவா. வளர்ந்து தேவ கிருபையிலும், தேவ கிருபை இருக்கணும். அன்னைக்கு நோவா குடும்பத்துக்கு கிருபை இருந்ததுனாலதான் அந்த நோவா அந்த கெட்டின பேழையில அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அது போல இந்த அருமையான அண்ணன் குடும்பத்தை கர்த்தர் கிருபையினாலே பாதுகாத்து வருகிறார். அப்புறம் மனுஷர் தயவிலும், தயவு நிறைய இருக்கணும். இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணனா அதையெல்லாம் வாங்கணும் இல்லையா? பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தயவும் வேணும். அந்த தயவு இருந்தால் தான் உலகத்துல வாழ முடியும். அப்போ அதிகமா விருத்தி அடைந்தார். அது போல ஹேனா சூசன் கிருபா வந்து ஞானத்திலும் வளத்திலும் வேத கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைவதற்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை அவளுக்கும் அவருடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா குடும்பம் சித்தப்பா குடும்பம் எல்லா தாத்தா பாட்டி குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். அருமையான குழந்தைய இந்த குடும்பத்தை நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. நல்லா வளர்றதுக்கு பாட்டிமா தாத்தா அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா குடும்பம் எல்லாம் உறுதுணையாக இருக்காங்கப்பா. எல்லாம் பெரியப்பாவுக்கு குழந்தை வேணும், சித்தப்பாவுக்கு குழந்தை வேணும், இதெல்லாம் பரத்துல நீங்க வச்சுக்கிறாங்கப்பா. நீங்க மகிழ்ச்சிக்கிறீங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்துட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அவரோடு பேசிருக்கிறீரப்பா. ஏசப்பா போல நாங்களும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக எங்களுக்கு விருத்தி அடைய செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிறாங்கப்பா. நீங்க உண்மை போல எல்லாரும் வளர்ந்தே இருக்கிறதாலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. உண்மை உயர்த்துகிறோம். துதிக நம் அடிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபத்தில் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Thank you, Rani. Sister. Song sheet English song we will sing. I want Janice also. தர்மையான காலை வேளைக்காக இந்த நேரத்திற்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளை உண்டு பண்ணி இந்த நாளை கர்த்தாவே நாங்கள் மனமகிழ்ச்சி நாளாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்திருக்க கடவோம் என்று வேதத்தில் சொன்னது போல குடும்பத்தாருக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த சிறு பிள்ளையை
ஹானாவை நீதாமே சுவாமி உட்பவைத்ததுங்கள் இன்னொருத்தமாக காப்பாற்றி இந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உங்களுடைய சபையிலே சேர்க்கப்பட்டு அங்கத்தினராக சேர்க்கப்பட்டு உங்கள் மந்தையிலே சேர்க்கப்பட்டு அவருடைய நீதாமே சுவாமி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. கடுமையான கர்த்தாவே போதகத்தை கேட்டோம் கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்து என்று அநேக இடங்களில் அவர்கள் அப்பா 128 கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த கர்த்தருக்கு பயந்து இந்த குடும்பத்தாரை நம்மளுடைய கண்ணோட கொடுக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த செல்வத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அருமையான சாட்சியை கேட்டோம் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்றது போல சகோதரி பேசும்போது முதலாவது பார்த்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை அவர்கள் பிரதிபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வதிங்க. அன்னாடைய ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே ஞானத்திலும் நீர் எப்படி வளர்ந்தீரோ ஞானத்திலும் வளர்த்தீரும் நீதாமே சாமி பெருகத்தக்கதாகவும் குறைப்பட்ட வேலையிலே உங்களை ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேண்டிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. பெற்றோர் வேண்டிய ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்கத்தக்கதாகவும் தகப்பனே வாருங்கள். நீரே பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. நீதாமே ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதாமே சாமி பெற்றோரை ஆசீர்வதிங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. நீதாமே சாமி உற்றாரை ஆசீர்வதிங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே கர்த்தாவே இந்த குடும்பத்தாரை மீண்டுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய கிருபைக்காக இந்த வல்லமைக்காக இந்த வழிநடத்தலுக்காக உடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தும். அருமையான கிரண் கிறிஸ்தி ஹானா பாப்பாவோடும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you. God bless you all. Next floor we have our lunch. Please join. Close to thee, close to thee. Thou my everlasting portion, more than friend or life to me. All along my pilgrim journey, Savior, let me walk with thee. Close to thee, close to thee, close to thee, close to thee. All along my pilgrim journey, Savior, let me walk with thee. Not for ease or worldly pleasure, not for fame my prayer shall be. Gladly will I toil and suffer, only let me walk with thee. Close to thee, close to thee, close to thee, close to thee. Gladly will I toil and suffer, only let me walk with thee. Lead me through the veil of shadows, bear me all life's fitful sea. In the gift of life eternal, may I enter, Lord, with thee. Close to thee, close to thee, close to thee, close to thee. Eternal, may I enter, Lord, with thee.
strength to ever do the right, for grace to conquer in the fight, for power to walk the world in white. Sanctify today, sanctify today, to make our weak heart strong and brave. Sanctify, to live the dying world to save. Sanctify today, oh see us on thy altar lay. Our lives are all this very day, to crown the offering now we pray. Sanctify today, sanctify today, oh see us on thy altar lay. Our lives are all this very day, to crown the offering now we pray. Sanctify today, sanctify today, sanctify today. The night is dark, but I am not forsaken. For by my side, the Savior He will stay. I labor on in weakness and rejoicing, for in my need His power is displayed. To this I hope, my shepherd will defend me. Through the deepest valley He will lead. Oh, the night has been won, and I shall overcome. Yet not I, but through Christ in me. No fate I dread, I know I am forgiven. The future sure, the price it has been paid. For Jesus bled and suffered for my pardon, and He was raised to overthrow the grave. To this I hope, my sin has been defeated. Jesus now and ever is my plea. Oh, the chains are released, I can say I am free, and not I, but through Christ in me. With every breath I long to follow Jesus, for He has said that He will bring me home. And day by day I know He will renew me, until I stand with joy before the throne. To this I hope, my hope is only Jesus. All the glory ever know to Him. When the race is complete, still my lips shall repeat, yet not I, but through Christ in me. When the race is complete, still my lips shall repeat, yet not I, but through Christ in me.